சனாதன எதிர்ப்பாளர்களாக வாழ்ந்து மடிந்தவர்கள். கடைசி வரைக்கும் எதற்கான போராட்டம்? சனாதன எதிர்ப்பு போராட்டத்தை செய்தவர்கள். இவர்கள் 2 பேரும் சொல்லுவதைத்தான் உதயநிதி சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சாதாரண நபர் அல்ல. சட்டத்தை, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதியவர். தந்தை பெரியாரை பொறுத்தவரை பல சட்ட போராட்டங்களை இந்த சமூகத்துக்காக நடத்தியவர். இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கும் போது அவருக்கு எதிராக ஒரு கைது நடவடிக்கை கூட நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நடக்கலாம். அப்படி நடந்தால் இந்தியாவில் சனாதனத்துக்கு எதிராக ஒரு போர் தலைமை தாங்கக்கூடியவர் தான் உதயநிதி. தந்தை பெரியாருடைய பேரன் தான் உதயநிதி கொளுத்தி போடுறாரு. எங்க இந்தியாவுக்கே தலைமை தாங்கிறார். இந்தியாவுக்கே தலைமை தாங்கிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவம் தலைமை தாங்குது. தந்தை பெரியார் தலைமை தாங்கிறார். தந்தை பெரியாருடைய புத்தகங்களும் தத்துவங்களும் தலைமை தாங்குது. இது தமிழ்நாடு என்பது சனாதனத்துக்கு எதிரான மண். உங்கள் அப்பா பேர் சொத்து இருக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதான் லீகல். அதுதான் இந்த திமுக கட்சி என்பது கருணாநிதி குடும்ப கட்சி. திமுக யாரும் நம்புவதில்லை. திருவாரூர் முத்துவேளாளர் கருணாநிதி கம்பெனி அது. திமுக என்பது திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி கம்பெனி. 1 கோடி பேர் அவரை ஃபாலோ பண்ணுறான். அவர் அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர். அவங்க அப்பாவுக்கு இல்லாத தைரியம் மகனுக்கு இருக்குங்க. அவங்க தாத்தனுக்கு இல்லாத தைரியம் பேரனுக்கு இருக்குங்க. இதை பேக்கடிச்சானா பேரன் காணாமல் போயிடுவான். டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபர். அவன் ஒரு பிஜேபி. அவர் ஒரு பிஜேபி. கப்பல் கம்பெனியை காப்பாற்றணும்னா பிஜேபிகிட்ட இருந்து ஆகணும். ஜெகத்ரட்சன் கல்வி கொள்ளையர், அவரை காப்பாற்றணும்னா அவர் திமுக இருக்கார். ஆனால் உதயநிதி உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, உன்னுடைய கொள்கையை, நீ எதிர்காலத்தை காமிச்சே நீ முதலமைச்சராக வரணும், நீ உன்னுடைய வரலாறு நிற்கணும்னா சனாதன எதிர்ப்பை தொடர்ந்து செய். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சனாதனம் அது குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியது அன்றைய தினமே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாநில அந்த தேர்தலில் கூட இப்போ ரொம்ப எதிரொலிச்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வாட்ஸ்அப் வீடியோக்களாக கட் பண்ணி அதை நிறைய குரூப்புகளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் நிறைய பேர் அதுக்கு வழக்கு தொடர்ந்தாங்க. அது சனாதனத்தை இந்து மதத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லி நிறைய வழக்குகள்லாம் தொடரப்பட்டது. அந்த வழக்குகள்லாம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்திருந்தது. அதுக்கு இந்த உதயநிதி தரப்புலையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த வழக்காக போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கடும் கண்டனத்தையும் உதயநிதி அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கு. அது என்னன்னா, நீங்கள் ஒரு சாதாரண நபர் இல்லை, நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு தான் பேசணும் அப்படின்ற மாதிரியான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கண்டனத்தை எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கே ஒரு கண்டனத்தை விதித்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. உதயநிதி அவர்களுக்கு இது எவ்வளோ பின்னடைவாக எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயம்? இல்லை, இப்போ எனக்கு உச்சநீதிமன்றம் என்பது இந்தியாவில் ஒரு உயர்ந்த சட்ட அமைப்பு. இந்த உச்சநீதிமன்றம் உதயநிதியை கண்டித்திருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம். நானும் இந்திய பிரஜை. சனாதனம் என்பது 4 அடுக்குகளை வைத்திருக்கிறது. அதாவது சண்டாளன், சூத்திரன், சத்திரியன், வைசியன். இந்த 4 வர்ணங்கள் என்பது பிறப்பிலான அடுக்கு. நீங்கள் சண்டாளன், சூத்திரன், சத்திரியன், வைசியன் 4 பேரும் 4 தனித்தனி வர்ணங்கள், 4 தனித்தனி சாதி அடுக்குகள். நீங்கள் இவர் அவரை சந்திக்க முடியாது, அவர் இவரை சந்திக்க முடியாது, அவருக்கு கீழே இருக்க முடியாது. ஒருவர் அடிமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு இந்து மதம் ஒரு தொழிலை வகுத்து கொடுத்துருக்கிறது. இப்போ தொழில் புரட்சி வந்ததனுடைய விளைவு, நீங்கள் சண்டாளன் சத்திரிய வேலை செய்கிறார், சத்திரியன் சண்டாளன் வேலை செய்கிறார். ஆனால் இன்னும் இந்து மத அடுக்கு என்பது சாதியின் அடிப்படையில் தான் அதை உடைக்க முடியாமல் இருக்கு. இதைத்தான் சனாதன தர்மங்கிறாங்க. சனாதன தர்மம்னா என்ன? சாதிய கட்டுமானம். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டியதா இல்ல வளர்க்கப்பட வேண்டியதா? ஒழிக்கப்பட. அப்போ சாதியை ஒழித்தா சனாதனத்தை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழித்தால் இந்து மதம் அழுக்குகளை கழுவணும். இது 3 ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது?
சனாதன தர்மங்குது. ஒருவனுக்கு ஒருவன் அடிமையாக இருப்பது தர்மமா? நீங்கள் அமைச்சர் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, சனாதனம் எந்த வகையில் வந்தாலும் சிக்கன் குனியா, மட்டன் குனியா, மலேரியா, டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது. இதை உதயநிதி கண்டுபிடிக்கல. உதயநிதிக்கு முன்னாடி இருந்த தாத்தா தந்தை பெரியார், வடக்க ஒரு தாத்தா இருந்தார், ஊதா சட்ட தாத்தா டாக்டர் அம்பேத்கர், 2 பேரும் கண்டுபிடிச்சது. சனாதன எதிர்ப்பாளர்களாக வாழ்ந்து மடிந்தவர்கள், கடைசி வரைக்கும் எதற்கான போராட்டம், சனாதன எதிர்ப்பு போராட்டத்தை செய்தவர்கள். இவர்கள் 2 பேரும் சொல்லுவதைத்தான் உதயநிதி சொல்லியிருக்கார். அம்பேத்கர் சாதாரண நபர் அல்ல, சட்டத்தை, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதியவர். தந்தை பெரியாரை பொறுத்தவரை பல சட்ட போராட்டங்களை இந்த சமூகத்துக்காக நடத்தியவர். அப்போ 2 பேருமே சரியாக சிந்தித்திருக்கிறார்களா, தவறா சிந்தித்திருக்கிறார்களா? எப்படி சரியா? ரொம்ப சரியா சிந்திச்சிருக்காங்க. அதைத்தானே உதயநிதி சொல்றாரு. இதை உச்சநீதிமன்றம் கண்டித்தால், உச்சநீதிமன்றம் சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கா, சனாதனத்துக்கு எதிராக இருக்கா? சட்டம் என்பது அனைவருக்கு சமம், இதுதானே ஜனநாயகம். ஆனால் சட்டம் என்பது ஜனநாயகத்தை, அதாவது சட்டம் என்பது ஜனநாயகம், ஜனநாயகம் என்பது சனாதனம். அப்போது சனாதனத்துக்கு கீழ் வந்தால் சட்டமும் தேவையில்லை, ஜனநாயகம் தேவையில்லையே. 1000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் மழை மழுப்பவன் நீங்கள் வீதிக்குள்ளே வரக்கூடாது, செருப்பு தைக்கிறவன் வீதிக்குள்ளே வரக்கூடாது, துணிந்து வைக்கிற வீதிக்குள்ளே வரக்கூடாது, மாட்டுக்கறி திங்கிறவன் வீதிக்குள்ளே வரக்கூடாது. இப்படி இருந்த சனாதனத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த விரும்புகிறதா உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி வருது. இதில் உதயநிதி எங்க தப்பு பண்ணியிருக்காரு, என்ன தப்பு பண்ணியிருக்காரு? அதை நீங்க உச்சநீதிமன்றம் விளக்கணுமா இல்லையா? உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கல, நீதி தான் இன்னைக்கு இந்த அப்பாவி மக்களுடைய கடைசி நம்பிக்கை. இருந்தாலும் நீங்க உச்சநீதிமன்றத்தில் சனாதன தர்மம் வேணும்னு வழக்கு தொடுக்கிற பல பேரை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, சனாதன தர்மம் என்பது நீங்க இந்த மக்களை அடிமைப்படுத்துவது, மக்களை பிரிப்பது, மக்களை ரத்தம் சிந்த வைப்பது. நீங்க வடக்க பார்த்தீங்கன்னா தலித்துக்களும் வண்டியர்களும் ரத்தம் சிந்துறான். ஜாதி ஒழிச்சா, சனாதனம் ஒழிச்சா அவன் ரத்தம் சிந்த மாட்டானே. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தோரும் தேவேந்திர கூட வேளாளரும் என்ன பண்றாங்க, ரத்தம் சிந்துறான். கலவரம் நடந்ததா இல்லையா? முதுகுளத்தூர் கலவரம் எது என்ன அடிப்படை? நீ முக்குளத்தோர், நான் தேவேந்திர கூட வேளாளர், நீ கீழ் சாதி, நான் மேல் சாதி, இதுதானே சனாதனம். அப்ப இந்த சனாதனத்தை ஒழிக்கணுமா இருக்கணுமா? 2 விஷயம். நீங்க நம்முடைய தலைவர்கள் பூரா ஜாதியை ஒழிக்கத்தானே போராடணும், ஜாதியை வேரோடு அழிக்கத்தானே போராடணும், ஜாதி இருந்தால் இவன் அடிச்சு சாவான்னு தானே போராடணும். அப்போ அதுதானே உதயநிதி சொல்றாரு. உதயநிதி தப்பா ஒன்றும் சொல்லியே. அப்போ உதயநிதி சொல்லுகிற கருத்தை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அமைச்சர், பொறுப்பான நபர், அதனால் நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னால், உச்சநீதிமன்றத்துக்கு அப்பாவியாக நான் கேட்குறேன், ஏழை எளிய மக்களாக நான் கேட்குறேன். அப்போது உச்சநீதிமன்றம் உண்மையாகவே சனாதனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சனாதனம்ன்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுதா என்ன? இந்தியா பூரா ஒரே சனாதனம், இந்தியா பூரா ஒரே சட்டம், இந்தியா பூரா ஒரே ஜாதி தான். இந்தியா பூரா நீங்கள் வட தமிழ்நாட்டில் சனாதனம்னா ஒரு பொருள், வட மாநிலத்தில் சனாதனம்னா தர்மகரம். இதே தான். நீங்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு, முதல் சட்ட கல்லூரி தமிழ்நாடு தான். எல்லா இந்தியா, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் எப்படின்னா, அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற அறிவியல் பூர்வமான போராடக்கூடிய திராவிட நாடு கொள்கையுடைய, தமிழ் தேசிய கொள்கையுடைய ஒரே சித்தாந்தம் உள்ள ஒரே தேசம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதனால தான் இங்கிருந்து நீங்கள் எது ஆரம்பிக்குது, கருத்து சுதந்திரம் ஆரம்பிக்குது. மற்ற மாநிலங்களில் இதை பற்றி பேசுவதற்கு ஆளே இல்லை. நீங்கள் இந்தியாவிலேயே சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் கம்யூனிஸ்ட் அரசு அமைந்த மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா தான். அதை காலி பண்ணவர் இந்த கோயாங்கா, தினமணி இண்டெக்ஸ் கோயாங்கா இருக்கார்ல, அவர் தான் அதை எதை காலி பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட் அரசு அமைந்து விடக்கூடாது என்பதை காலி பண்ணவர் கோயாங்கா தான். அப்போது திராவிட இயக்கம் தோன்றிய இடம் இது தமிழ்நாடு, நீதி கட்சி தோன்றிய இடம் இது தமிழ்நாடு, கம்யூனிஸ்ட் தோன்றிய இடம் இது தமிழ்நாடு. நீங்கள் உலகத்து இப்படி எந்த வரலாறும் நீங்கள் வட இந்தியாக்கள்ல இல்லை. ஏன்னா நீதி கொடுங்கய்யா, நீதி கொடுங்கய்யா, அதுக்கு ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு பேர் தான் நீதி கட்சி. அடுத்து என்ன சித்தாந்தம், திராவிடர், ஆரியர். நீ எல்லாம் ஆரியர், நான் திராவிடர்.
நீ என்னை ஆளக்கூடாது, நானே என்ன ஆளணும். இதுதான் திராவிட இயக்கம். இப்போ திராவிட இயக்கம் நிறுத்து போச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அவன் பிரிச்சுட்டு போய் நீ அவனுக்கான தலைமை வந்துட்டான். இப்போ திராவிடம் கிடையாது. இப்போ என்னது? வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். தமிழகத்திற்கு தானே வெற்றி பெறணும். ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், கேரளாக்காரன் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர். இப்போ ரெண்டு மாறுதா? அப்போ தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழராக மாறுது. அப்போ திராவிட இயக்கம் நிறுத்து போச்சு. ஏன் நிறுத்து போச்சுன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அவன் தலைவன் வந்துட்டான். இப்போ தமிழருக்கு தான் தலைவன் தேவை, தமிழ் தேசியத்துக்கு அரசியல் தேவை. அதற்காகத்தான் இப்போ சனாதனம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது. இதைத்தான் உச்சநீதிமன்றம் சனாதன தர்மம் இப்படி தான் அடிமையாக இருக்கணும்யா, அடிமையாக இருக்கணும். இல்லை, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்கிற விஷயம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கே எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதுதான் இப்போ செய்தியே. நீங்கள் உதயநிதி தப்பா, உச்சநீதிமன்றம் தப்பா, ரெண்டு விஷயம் சொல்லுங்கள் சார். மக்கள் விவாதத்துக்கு விட்டுருவோம். உதயநிதி தப்பா, உச்சநீதிமன்றம் ஏதோ ஒன்று தப்பு இருக்கணும்ல? இல்லை, என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ இந்துத்துவா, இந்த சனாதனம்ன்றது அதிகமாக பரவி இருக்க ஒரு காரணத்தினால இந்த சனாதனன்ற பேச்சு வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு, கண்டிக்கத்தக்க வகையில் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா நம்ம? இல்லை, ரெண்டு விஷயங்க. இப்போ அந்த சனாதனத்துக்கு ஆதரவு உச்சநீதிமன்றம், சனாதனத்துக்கு எதிர்ப்பு உதயநிதி. எது சரி, எது சரி தவறு? அமைச்சர் சொல்வது தவறா, உச்சநீதிமன்றம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கணும்ல? ஆமாம். அப்போ எது தப்பு? அதை மக்கள்கிட்டே கொடுத்துருவோம். ஜாதி அடிப்படையில் இருக்கணும்யா, இதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. ரைட், ஏற்றுக்க. ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடாது. யார் சொல்கிறா? உதயநிதி சொல்ல. உதயநிதி தாத்தா யார்? தந்தை பெரியார் சொன்னார். அப்போ இது சரியான எடுத்துக்கோ. இவர் பல நாள் பல சிறையில் அடைப்பட்டு கிடந்திருக்காரு. எதுக்காக? சொத்து குவிப்பு வழக்கு இல்லை, சமூகத்துக்காக. அப்போ உதயநிதிக்கு பின்னாடி யார் இருக்கா? தந்தை பெரியார். இல்லை, இந்த மாதிரி இப்போ ஒரு அமைச்சர், தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்குது அப்படின்னா கருத்து சுதந்திரம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணுமா? இது என்ன மாதிரி எடுத்துக்கணும் நம்ம இதை? இல்லை, இப்போ அதாவது சனாதனத்துக்கு எதிராக யாரும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் கட்டளையிடு தான் நம்ம எடுத்துக்கணும். ஜாதி கட்டமைப்பு இருக்கணும், ஜாதி கட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்து மதம் இருக்கணும். உச்சநீதிமன்றம் சொல்லுதா? இதுதான் விவாதம். இப்போ உச்சநீதிமன்றம் ஜாதி, அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன், பௌத்தன், கன்ஃபியூ எந்த மதத்தை கடந்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற மனிதனுக்கான இடம். அது அதில் நீ வந்து சனாதனத்தை பேசக்கூடாது. இல்லை, இந்த விஷயத்தினால வந்து அதிகமாக அறியப்பட்டார் வட மாநிலங்களில் உதயநிதி. ஆமாம். இப்போ மீண்டும் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மீண்டும் அவருக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவருக்கு நல்ல ஃபேம் இருக்குது. இப்போ வட மாநிலங்கள்லையும் இந்திய அளவில் அவருக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்குது. இதன் மூலயமா திமுகவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இல்லை உதயநிதி ஏதாவது நல்லது நடக்குமா? உதயநிதிக்கு நல்லது நடக்கும், திமுகவுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டி, உலகத்துக்கே வழிகாட்டி. ஏன்னா தமிழ் கல்ச்சுரல் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமான தாய், தந்தை, ரெண்டுமே இதுதான். எல்லா மொழிகளிலும் வேர்ச்சொல் எங்கிருந்து எடுக்கிறான்? தமிழ்ல இருந்து எடுக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமான வேர்ச்சொல் எங்கிருந்து கிடைக்குது? தமிழ்ல இருந்து தான் கிடைக்குது. அப்போ தமிழ் உலக வழிகாட்டி. 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய கிறிஸ்துவ மதம், 1500 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய முஸ்லீம் மதம், 4000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய புத்த மதம். புத்த மதம் எங்க தோன்றியது? தமிழர்கிட்ட தோன்றியது. தமிழை தான் தோற்றுவித்தான். இதை பார்த்தா மதங்களே காப்பி அடிச்சது. எங்க கிறிஸ்துவனாவும் முஸ்லீமாவும் தமிழ்நாட்டில் தோன்றிய புத்த மதம் தான் எங்கே போயிருக்கு? சீனா, ஜப்பான், ஏறக்குறைய உலக மக்கள் தொகையில் 3 பங்கு புத்த மதம் ஏற்றிருக்கான். இந்த புத்த மதம் தோன்றிய காலத்தில் கிறிஸ்துவ மதம் இல்லை, முஸ்லீம் மதம் இல்லை. அப்போ தமிழ் அறிவாளி தானே. புத்த கயா எங்கே இருக்கு? பீகாரில் இருக்கு. திராவிட நாடுகிறான். எது வரைக்கும்? நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் வரைக்கும் சொல்கிறான். அப்போது இந்து வந்தேரி மொழி, இந்தி வந்தேரி மொழி. தமிழ் நீங்கள் ஐநாவில் எழுதி வச்சிருக்கான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எங்கே எழுதி வச்சிருக்கான்? ஐநாவில் எழுதி வச்சிருக்கான். அப்போது இந்த மொழி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உள்ள மொழி. இந்த கலாச்சாரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உள்ள கலாச்சாரம். இந்த இனம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இனம். அப்போ இந்த இனத்தில் சனாதனமே கிடையாது. இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கும் போது அவருக்கு எதிராக ஒரு கைது நடவடிக்கை கூட நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நடக்கலாம். அப்படி நடந்தால் இந்தியாவில் சனாதனத்துக்கு எதிராக ஒரு போர்
தலைமை தாங்கக்கூடியவர் தான் உதயநிதி. ம் ஏன்னா இந்தியாவில் ரெண்டாக போயிடும். எப்படி சனாதனுக்கு ஆதரவு கூட்டம், எதிரான கூட்டம். ஆதரவான கூட்டத்துக்கு உதயநிதி தலைவன். நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் பெரியார் எங்கெல்லாம் போய் கூட்டம் நடத்துவார்? யூபியில் போய் நடத்துவார். அம்பேத்கர் சென்னையில் வந்து ஏற்கனவே இந்த பேச்சினால தான் வட மாநிலங்களில் பிரச்சனை, தேர்தலில் தோல்வி, இந்தியா கூட்டணியில் வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள். மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியின் தலைவர் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், அது முன்னாடி இருந்த நிதிஷ்குமாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தில் வந்து டிஆர் பாலுவே வந்து நாவடக்கம் தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தார் உதயநிதிக்கு. அப்படின்ற போது நீங்கள் அவர் ஒரு தலைவன் ரேஞ்சுக்கு சொல்கிறது அதிகப்படியான பில்டப்பாக இருக்கு. இல்லை, அதாவது மம்தா பானர்ஜிக்கு சனாதனத்துக்குள்ள அரசியல் நடத்துவதற்கான தேவை இருக்குது. அந்த அம்மாவுக்கு அங்கே பெரியாரும் கிடையாது, ஜோதிபாய் புலேவும் கிடையாது. அவங்களும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா. அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா. அது சாஃப்ட்னு சொல்ல முடியாது, செமி சாஃப்ட்னு வச்சுக்கலாம். செமி சாஃப்ட் இந்துத்துவா, பாதி இந்துத்துவா. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாடு நீங்கள் இந்துத்துவாவுக்கு எதிரான இயக்கம் தான். பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா முதல் அட்ரா பாப்பானை சொன்ன தந்தை பெரியார். பாப்பா சாமி பின்னாடி ஒழிஞ்சிருக்க, அட்ரா சாமியை செருப்பாளையும் சொன்னவன் தந்தை பெரியார். ஏன் இந்த மக்கள்கிட்ட சாதியோ கடவுளோ இந்த மக்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னவன் தந்தை பெரியார். இந்த மக்களை இந்த சாதியும் சாமியும் பிரிக்கிற ரெண்டு வேண்டாடா சொன்னவன் தந்தை பெரியார். அப்போது தந்தை பெரியாருடைய பேரை தான் உதயநிதி கொளுத்தி போடுறாரு. எங்கே இந்தியாவுக்கே தலைமை தாங்கிறார். இந்தியாவுக்கே தலைமை தாங்கிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவம் தலைமை தாங்குது. தந்தை பெரியார் தலைமை தாங்கிறார். தந்தை பெரியாருடைய புத்தகங்களும் தத்துவங்களும் தலைமை தாங்குது. இது தமிழ்நாடு என்பது சனாதனத்துக்கு எதிரான மண், ஜாதிக்கு எதிரான மண். ஜாதியே கிடையாது, சனாதனமே கிடையாது, எல்லாம் ஒரே சாதி, தமிழ் சாதி. இதுதான் தமிழனுடைய அடையாளம். அதை உடைத்து காலி பண்ணது எது? இந்து மதம். இப்போ இந்து மதம் எதுக்குறான் பெரியார் பேரை? இதுதான் அரசியல். நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு தலைவனாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த தலைவன்றது ஒரு துணை முதல்வராகவோ இல்லை முதலமைச்சராகவோ ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களால்? ஏங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் அது சோப்புக்குள்ள இருக்குங்க, எப்போ வேணால் எடுத்துக்கலாங்க. எப்போ வேணாலும் அவங்க அப்பா கட்சி அது. அவங்க அப்பா உங்கள் அப்பாவை சொத்து யாருக்கு வரும்? எனக்கு தான். அப்புறம் அவங்க அப்பா சொத்து அவருக்கு தானே வரும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கா போகும். அவர் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் அப்பா பேர் சொத்து இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதான் லீகல். அதுதான் இந்த திமுக கட்சி என்பது கருணாநிதி குடும்ப கட்சி. திமுக யாரும் நம்புவதில்லை. திருவாரூர் முத்துவேளாளர் கருணாநிதி கம்பெனி அது. திமுக என்பது திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி கம்பெனி. அந்த கம்பெனி யாருக்கு வரும்? மகனுக்கு வந்துருச்சு, இது பேரனுக்கு வரும். இந்த கம்பெனி சட்டப்படி இந்த சொத்து யாருக்காவது போகுமா, மாறுமா? அதே தான். அதனால் நீங்கள் திமுக ஏதோ அப்படி அரசியல்லாம் பார்க்காதீங்க. இந்த இளைஞனை 1 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறான். அது ஒரு கட்சி, 1 கோடி பேர் ஓட்டு போடுறான். அப்போது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மெஜாரிட்டிங்கிறது எது? மக்கள் ஆதரிக்கிறதா மெஜாரிட்டி. சார் ஊரில் ஒருத்தவங்க எதுக்குமே ஆகாமல் இருக்கான் சார். உள்ளூர் தேர்தலில் அவன் பிரசிடென்ட் ஆகிறான் 500 ஓட்டில். அவன் தானே பிரசிடென்ட்டு. பாண்டியன் சார் வந்து உதயநிதி ஆதரிக்கிறாருன்னு இப்போ மக்கள்லாம் இப்போ திமுக தான் மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. அப்படி நான் வந்து தந்தை பெரியாருடைய தொண்டை, சரியா? சனாதனத்தை யார் எதிர்த்தாலும் நான் பின்னாடி போவேன். சாதியை எவன் எதிர்த்தாலும் நான் பின்னாடி போவேன். பெரியார் ஒரு காலத்தில் நீங்கள் சனாதனம் சாதி இரண்டையும் எவன் ஒருத்தன் அழிக்க வர்றானோ அவன் என்னுடைய தொண்டன்னார். நீங்கள் சேக்குவார் இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொன்னார், ஏகாதிபத்தியத்தை எவன் ஒழிக்கிறானோ அவன் என்னுடைய சக தோழர். யார் சொன்னான்? சேக்குவாரா, உலக புரட்சியாளர். நீங்கள் சேக்குவாராவை இல்லாமல் உலகத்தில் குருலா யுத்தமே இல்லை. யாருக்கு எதிராக? அமெரிக்காவுக்கு எதிராக. அநியாயத்தை எதிர்த்து எவன் போராட வருகிறானோ அவன் என்னுடைய தோழர்னார் சேக்குவாரா. தந்தை பெரிய என்ன சொன்னார்? சாதி சனாதனத்தை எவன் வேரோடு அழிக்கிறானோ எரிக்கிறானோ அவன் என் கர்ப்பச்சல தொண்டன்னார். இப்போ உதயநிதி அமைச்சராக இருக்கார், 1 கோடி பேர் அவருக்கு ஃபாலோ பண்ணுறான். 1 கோடி பேர் அவரை ஃபாலோ பண்ணுறான். அவர் அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர். அவங்க அப்பாவுக்கு இல்லாத தைரியம் மகனுக்கு இருக்குங்க, அவங்க தாத்தனுக்கு இல்லாத தைரியம் பேரனுக்கு இருக்குங்க. இதை பேக் அடிச்சானா பேரன் காணாமல் போயிடுவான். டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபர், அவன் ஒரு பிஜேபி. அவர் ஒரு பிஜேபி. கப்பல் கம்பெனியை காப்பாற்றணும்னா பிஜேபிகிட்ட இருந்து ஆகணும். ஜெகத்ரட்சன் கல்வி கொள்ளையர், அவரை காப்பாற்றணும்னா அவர் திமுக இருக்கார். ஆனால் உதயநிதி உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, உன்னுடைய கொள்கையை, நீ எதிர்காலத்தை காமிச்சே நீ முதலமைச்சராக வரணும், நீ உன்னுடைய வரலாறு நிற்கணும்னா சனாதன எதிர்ப்பை தொடர்ந்து செய், தொடர்ந்து முன்னேறு. சாதியை எதிர்,
தொடர்ந்து முன்னேறு. உச்ச நீதிமன்றம்ல எந்த நீதிமன்றம் தலையிட்டாலும் சிறைக்கு போ, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா இங்கே சனாதனத்தை எதிர்க்க யாராவது கிடப்பானான்னு, சாதியை ஒழிக்க யாராவது கிடப்பானான்னு பல ஆண்டு காலம் இந்த மக்கள் ஏங்கிட்டே இருக்கான். இந்த சனாதனம் வந்து உச்சநீதிமன்றம் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்க அதே வேளையில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்ட சுவாமியின் 192வது அவதார தினத்தின் விழான்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு. அதில் ஆளுநர் அவர்கள் வந்து அருமையாக பேசியிருக்காரு. கால்டுவெல் மற்றும் ஜிவி போப் பள்ளி படிப்பே முடிக்கலை அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இதை நம்ம பொருத்தி பார்க்கணுமா? இந்த கண்டிப்பாக பார்க்கணும். 2 ஆங்கிலேயன் 2 பேர் வந்த பிறகு தான் இங்கே படிக்க சொல்கிறான். கிறிஸ்தவத்தை வளர்க்க தானே வந்தாங்க அவங்க, பள்ளி படிப்பை படிக்க வரல. அதாவது இல்லை, அவர் சொல்கிறாரு ஆங்கிலேயின் வரவுக்கு பிறகுதான் இங்கே சனாதனம் ஒழிக்கப்பட்டது. சனாதனம் சாதி ஒழிக்கப்பட்டது. கணவன் இறந்துட்டா மனைவியை போட்டு கொளுத்தி விட்டுட்டு இருந்தான். உடன்கட்டை சனாதனம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கணவனுடைய பிணம் எரிஞ்சிட்டு இருக்கோம், அவளை முட்டை அடிச்சு அவளை அலங்கோலப்படுத்தி உயிரோடு எரிக்கிற இந்த சனாதனத்தை இத்தனை நாள் எப்படா எரிக்காம விட்டீங்க? எப்படி இந்த சனாதனத்தை ஏன் எரிக்கல? சனாதனம் அவளுடைய உடல், பல பெண்கள் பல சகோதரிகள் உடல் உயிரோடு எரிக்கிற பொழுதே இந்த சனாதனத்தை எரிச்சிருக்கணும். ஏன் எரிக்கல? இவனுக்கு அறிவு இல்லை. ஏன்? ஆங்கிலேயர் வந்த பிறகுதான், ஜியு போப் கார்டுவெல் வந்த பிறகுதான், டேய் முட்டாள்களே எரிக்காதீங்களா, உயிர்றாது மனித உயிர்றா, அம்மா பேதி கால்ரா வந்து செத்துட்டு இருக்கிறான். எலியில் தாண்டா இது பரவுது, மூஞ்சூரில் பரவுதுடா, எலி தாண்டா கிருமியை தொற்று பறக்குது. ஐயோ விநாயகர் வாகனம் அடிக்காத கொள்ளாத முட்டாளுகளே, அதுதாண்டா நோயை பரப்புது, அந்த வீட்டில் இந்த வீட்டில் எடுத்துட்டு விடுதுறாது இப்படின்னு சொல்லி எலியை கொல்ல சொல்லி பிளாக் நோயை ஒழித்தவன் ஆங்கிலேயர். ஆனால் இப்போ அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவன் சனாதனத்தை உடைச்சிருக்கான். நீ சனாதன, நீ என்ன அருந்ததி, ஏன் உன்னை வீட்டுக்கு விட மாட்டேங்கிறானா? நீ பறையன், உன்னை வீதியில் விட மாட்டேங்கிறானா? நீ எங்கூட வந்து சேர்ந்துக்கடா, எங்கூட சேர்ந்துக்க. எங்கே கிறித்துவனா மாறிக்க, வா சர்ச்சுக்கு எல்லாரும் போகலாம், ஜீசஸ் கும்பிடலாம், வா. துளுக்கனா நீ உன்னை என்ன பறையங்கிறானா, உன்னைய சக்கிலியங்கிறானா, நாசுவங்கிறானா, சாணாங்கிறானா? நீ முஸ்லீமாக மாறுறா, லுங்கியை கட்டிக்க, தொப்பியை வச்சுக்க, பாய் ஆயிரு. நான் என் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவேன், நான் என் கோயிலுக்கு உள்ள விடுவேன். இவன் கோயிலை விட மாட்டேங்கிறானா? என் கோயில் பள்ளிவாசலுக்கு வாடா, தொழுகு, நீயும் தொழுகிற நானும் தொழுகிறேன், நீயும் சாப்பிட நானும் சாப்பிட்றேன். சகோதரத்துவமா தன்னை அரவணைத்தவனை அவன் என்ன பண்ணுவான்? இப்போ தேவேந்திர குல வேளாளர் மக்கள் யோ எஸ்சி இப்போ வேண்டாயா எனக்கு பிசி ஆகியாங்கிறான். பட்டியல் வெளியேற்ற போராடுறாங்களா? எனக்கு இழிவு வேண்டாமையா, சோறே வேண்டாயா, எனக்கு இழிவுன்னு எடுத்து விடியாங்கிறான். என்னை இழிவுபடுத்தாத, எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் என்ன தள்ளி வைக்காத, எனக்கு பிசி ஆக்கியா, யோ பிசி ஆக்கி, சோறு வேண்டாயா, சுயமரியாதை வேணியாங்கிறான். 1935 எல்லாம் சாணார்கள், சக்கிலியம் பள்ளம் பறைய ஒன்றா நாசுவேன், தொட்டா தீட்டு, சாணார்கள் பார்த்தாலே தீட்டு, சாணா பார்த்தாலே தீட்டு. 1935 பட்டி வீரப்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் தான் பிரிட்டிஷ்காரனை சொல்லியோ நாங்கள்லாம் மேல் ஜாதியா அப்படின்னு டேட்டாக்களை கொடுத்து எஸ்சியிலேருந்து பிசி ஆனோம். எஸ்சியிலேருந்து பிசி ஆன பிறகு இன்றைக்கெல்லாம் அண்ணாச்சி வணக்கம், அதுக்கு முன்னாடி சாணா தள்ளிடுறா. இந்த இழிவு நிலையை உடைப்பதற்காக ஆங்கிலேயன் பாடுபட்டான். இவன் சனாதனவாதி என்னங்கிற ஆங்கிலேயனை இவன் இந்து மதத்தை ஒழிச்சு விட்டான். இந்து மதம்னா அடிமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்கணும். அவாள் மேலே இருப்பார், இவாள்லாம் கீழே இருப்பார். கோயிலை கட்டுவது தச்சேன், உருவாக்குவது தச்சேன், ஏறி மிதித்து சிலை வடிப்பவன் தச்சேன், கோயில் கொண்டு வைப்பவன் தச்சேன், அவன் கட்டுவது தச்சேன், சுமப்பது தச்சேன், எல்லாம் தச்சேன். கோயில் கட்டி முடிஞ்சோடனே தீட்டு போட்டுருச்சுன்னு கும்பாபிஷேகம் பண்ணி உள்ளே வராது, அங்கே நில்லு. ஒருத்தன் போய் உள்ளே பூந்துக்கிறான். சாமி கும்பிட்றவன் நம்ம பைய, கோயில் கட்டவன் நம்ம பைய, தட்சணை போடுறவன் நம்ம பைய, எல்லாம் உண்டியில் காசு போடுற நம்ம பைய, களவாண்டுக்கிறவன் அந்த பையன். இதுதாண்டா சனாதனம். இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னான். அந்த கிழவன் சொன்னான், 95 வயசு, 2 சிறுநீரகம் பழுதடைந்து சொன்னான், டேய் நீ கல்வி கற்றுக்கடா, அறிவு கற்றுக்கடா, உன்னுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்குடா, கருப்பு சட்டையை போட்டுக்கடா, இது எப்படா வெளிச்சமாக வரப்போகுது தான் சொன்னான். இதுதான் தந்தை பெரியார் சொன்னது தான் உதயநிதி சொல்கிறான். இதுதான் இந்திய அரசியல். எங்கிருந்து கிளம்புது? கிழக்கிருந்து
கிளம்புதுன்னா திமுகவுடைய எல்லா கொள்கையும் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக தனக்கு பாதிப்பு வந்தால் சனாதனம் தூக்குவான், இல்லை சனாதனத்தோட சமரசம் ஆகி நீங்கள் கட்டிங்க போட்டுருவோம். அதனால் சனாதனமும் சாதியும் தந்தை பெரியாருடைய கனவை ஒழிப்பதற்காக யார் யார் போராடுகிறானோ அவனெல்லாம் என்னுடைய தோழன். உதயநிதி அவர்களின் இந்த உச்சநீதிமன்ற கண்டனம் பற்றியும் ஆளுநர் அவர்கள் ஜியு போப் மற்றும் கால்டுவெல் அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கவே இல்லை அப்படின்றத பற்றியும் பல விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.